இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியலனா ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிரச்சனை வரலாம். நீங்க ஒரு எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது, கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி அதில பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா? அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த வாய்ஸ்ன்னு இருக்கும். டாக்ஸ் இன்ஃபோ இது 3யும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம டெலகிராம் குரூப்ல இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு பே பண்ணிட்டாரு. அவர் பேங்க்லேருந்து அக்கவுண்ட் வெளிய எடுத்துட்டாங்க. ஸோ, அவரு பேமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சுன்னு அப்படியே வந்துட்டு இருக்கிறாரு போல. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அ பேமெண்ட் பேங்க்லேருந்து வெளிய போனாலயும், அங்க ஐபிபிஎஸ்க்கு அந்த அமௌண்ட் போகாது. ஓகேங்களா? ஸோ, அது பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எப்போ இந்த பேமெண்ட் நம்ம அப்ளிகேஷன் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் அப்படின்னா, 3 விஷயங்கள வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். 1 நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் யுவர் ஃபீ அமௌண்ட் ரிசீவ்டுன்னு அவங்க கன்ஃபர்மேஷன் மெயில் பண்ணுவாங்க. இல்லன்னா மெசேஜ் பண்ணுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல 2மே பண்ண மாட்டாங்க. அதுக்கு நாம தான் என்ன பண்ணணும்னா, எகைன் அந்த நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி லாகின வச்சு, லாகின் பண்ணி நம்ம பேமெண்ட் ஸ்டேட்டஸ செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸ் இன்ஃபோ அதில எல்லாம் பெய்டு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். 3 காலம் இருக்கும். நீங்க அப்ளிகேஷன லாகின் பண்ணி பார்க்கும்போது. ஓகேங்களா? ஒருவேளை உங்களுடைய பேமெண்ட் ஃபெயிலியர் இருந்தா, அங்கேயே தெளிவா காட்டும். யுவர் ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் இஸ் ஃபெயில்டுன்னு. இது எனக்கே பர்சனலா 3 தடவ நடந்திருக்கு. இந்த ஆஸ்பிரண்ட் மாதிரியே இப்ப ரொம்ப நாளுக்கெல்லாம் இல்ல. இந்த ரீசென்ட்டா நடந்த யுஎஸ்சி ஏஓ எக்ஸாம் என்னால எழுத முடியல. காரணம் என்னன்னு கேட்டா, இதுதான் நான் லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ண அந்த எக்ஸாம்க்கு. அப்போ எ நான் அது வழக்கமா அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துருவேன். அந்த எக்ஸாம் செக் பண்ணல. கரெக்ட்டா எனக்கு அந்த அமௌண்ட்டு 2, 3 நாள்ல கழிச்சு எனக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சு. அதையும் நான் கவனிக்கல. எங்கேயோ அமௌண்ட் எனக்கு ரூ. 1000க்கு மேல அதான் அமௌண்ட் அப்ளிகேஷன் ரூ. 1000க்கு மேல இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். வந்திருக்கு. என்னன்னு தெரியாம கண்டுக்காம விட்டுட்டேன். ஓகேங்களா? அப்புறம் எஸ்பிஐ கிளர்க்குக்கு அப்ளை பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்டின்னா, சேம் ப்ராப்ளம் நடந்துச்சு. நான் திரும்பி லாகின் பண்ணி பார்க்கும்போது, யுவர் ப்ரீவியஸ் டிரான்சாக்ஷன் இஸ் ஃபெயில்டுன்னு வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், எகைன் பே பண்ணேன். ஓகேங்களா? எகைன் பே பண்ணி அதுக்கப்புறம் அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணேன். இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? தயவு செஞ்சு இனி இந்த தப்ப பண்ணாதீங்க. நான் எல்லா வீடியோவிலும் சொல்றேன். அப்ளிகேஷன்னு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்க. உங்களுடைய பேமெண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? சக்சஸ் ஆயிடுச்சா? அப்படின்ட்டு. உங்களுடைய மெசேஜ் வந்தா தான் கன்ஃபர்மேஷன். அது சில பேருக்கு வரதில்ல. வராதவங்க நம்ம தான் அப்ளிகேஷன டவுன்லோட் பண்ணி செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஹால் டிக்கெட் வராது. இந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு பேங்க்லேருந்து அமௌண்ட் போயிடுச்சு. ஆனா, அவங்களுக்கு என்ன நடக்கல அப்படின்னா, ஹால் டிக்கெட் வரல. ஸோ, நீங்க ஒரு பிகினர் ஆஸ்பிரண்ட்டா இருந்தா, அத கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.